ஃபார்மா ரிசர்ச்சிற்கு வரவேற்கவும். பொதுவா மருத்துவ சோதனைகள்னு சொன்னாலே அது ரொம்ப மெதுவா நடக்கும், செலவும் அதிகமா இருக்கும்னு நமக்கு தெரியும். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, ஒரு சோதனை நடந்துட்டு இருக்கும்போதே அதிலிருந்து கிடைக்கிற டேட்டாவை வச்சு அந்த சோதனையை நாம மாத்தி அமைச்சுக்கிட்டா எப்படி இருக்கும்? அட சூப்பரா இருக்குமே! அதுதான் அடாப்டிவ் மருத்துவ பரிசோதனைகள். மருந்து கண்டுபிடிப்பு உலகத்தையே இது எப்படி வேகமாகவும் இன்னும் சொல்லப்போனா ரொம்ப புத்திசாலித்தனமாகவும் மாத்துதுன்னு தான் நாம இந்த பகுதியில ஆழமா பார்க்க போறோம். சரி, இந்த பயணத்துல நாம என்னவெல்லாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன முன்னோட்டம். முதல்ல அடாப்டிவ் சோதனைன்னா என்னன்னு புரிஞ்சிக்க போறோம். அப்புறம் அதுல என்னென்ன முக்கிய வகைகள் இருக்கு, அதோட நன்மைகள் என்ன, அதுல இருக்கிற சவால்கள் என்ன, கடைசியா இதோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு எல்லாத்தையும் ஒன்னொன்னா அலச போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே, முதல் பகுதிக்குள்ள போலாம். அடாப்டிவ் சோதனை முன்னுதாரணம். இதே ஏதோ ஒரு சின்ன டெக்னிக் இல்ல, மருத்துவ ஆராய்ச்சி உலகத்துல ஒரு பெரிய புரட்சி நீ சொல்லலாம். நாம ஆராய்ச்சிய பாக்குற பார்வையே இது மொத்தமா மாத்துது. அது எப்படி நடக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். இத புரிஞ்சுக்க ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். பாரம்பரிய சோதனைகள் இருக்கு இல்லையா, அது ஒரு இருட்டான சுரங்க பாதை மாதிரி. உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு பாதை முடிவு பண்ணிட்டா கடைசி வரைக்கும் அதுல தான் போகணும், நடுவுல வழி மாத்தவே முடியாது. ஆனா அடாப்டிவ் சோதனைகள் அப்படி இல்ல. அது நம்ம கார்ல இருக்கிற ஒரு ஸ்மார்ட் ஜிபிஎஸ் மாதிரி. போற வழியில கிடைக்கிற புது புது தகவல்களை வச்சு அதுவே சிறந்த பாதையை நமக்கு காட்டி சோதனையோட போக்கியே மாத்தி அமைச்சுக்கிட்டே இருக்கும். எவ்ளோ பெரிய வித்தியாசம் பாத்தீங்களா? இப்போ அடாப்டிவ் அப்படின்னு உடனே ஏதோ இஷ்டத்துக்கு மாத்திக்கிட்டே இருப்பாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. அதுதான் இங்க முக்கியமான விஷயமே. இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை முன்குறிப்பிட்ட. அதாவது என்னென்ன மாற்றங்கள் செய்ய போறோம், அது எப்போ எப்படி செய்யணும்னு எல்லாத்தையும் சோதனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ரொம்ப தெளிவா திட்டமிட்டுடுவாங்க. இது எதுக்குன்னா, சோதனையோட அறிவியல் நேர்மையில எந்த ஒரு சின்ன பாதிப்பும் வந்துடக்கூடாது பாருங்க, அதுக்காகத்தான். சரி, அடுத்த பகுதிக்கு போலாம். இந்த நெகிழ்வுத்தன்மை, இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி எல்லாம் சொல்றோமே, அது நடைமுறையில எப்படி வேலை செய்யுது? அதுக்கு சில முக்கிய வடிவமைப்பு வகைகள் இருக்கு. அத பத்தி இப்போ பார்க்கலாம். முதல்ல பார்க்க போறது அடாப்டிவ் ரேண்டமைசேஷன். யோசிச்சு பாருங்க, ஒரு சோதனை ஆரம்பிக்கும் போது 2 சிகிச்சை குழுவுக்கும் சமமா நோயாளிகளை அனுப்புறோம், அதாவது 1:1 விகிதத்துல. ஆனா கொஞ்ச நாள்லயே ஒரு சிகிச்சை ரொம்ப நல்லா வேலை செய்யுதுன்னு தெரிய வருது. அப்போ என்ன பண்ணலாம்? இந்த முறையில அந்த விகிதத்தை 2:1 மாத்தி நல்லா வேலை செய்யற சிகிச்சைக்கு அதிக நோயாளிகளை அனுப்ப முடியும். இதனால சோதனையில இருக்கிறவங்களுக்கு சிறந்த சிகிச்சை கிடைக்க வாய்ப்பு அதிகமாகுது. இது திறமைய மட்டும் கூட்டல, நெறிமுறைப்படியும் ரொம்ப சரியான ஒரு விஷயம். இது எப்படி நடக்குதுன்னா, ஒரு தொடர்ச்சியான கற்றல் சுழற்சி மாதிரி தான். முதல்ல சோதனைய ஆரம்பிக்குது, அப்புறம் கிடைக்கிற டேட்டாவை பகுப்பாய்வு செய்றாங்க. நாம முன்னாடியே முடிவு பண்ண ஒரு விதி தூண்டப்பட்டா உடனே நோயாளிகளை ஒதுக்குற விகிதத்தை மாத்திடுறாங்க. இது ஒரு தொடர் செயல்பாடு. இதனால சோதனை நடந்துட்டு இருக்கும்போதே அது தன்னைத்தானே புத்திசாலித்தனமா மாத்திக்குது. அடுத்தது மாதிரி அளவு மறுமதிப்பீடு, அதாவது எஸ்எஸ்ஆர். எந்த ஒரு சோதனையை ஆரம்பிக்கும் போதும் ஒரு பெரிய கேள்வி இருக்கும். இதுக்கு மொத்தம் எத்தனை நோயாளிகள் தேவைப்படுவாங்க? இது சரியா கணிக்கிறது ரொம்ப கஷ்டம். எஸ்எஸ்ஆர் இங்க தான் நமக்கு உதவுது. சோதனை பாதியில இருக்கும்போது கிடைக்கிற டேட்டாவை வச்சு நமக்கு இன்னும் எத்தனை நோயாளிகள் தேவை, இல்ல ஏற்கனவே இருக்கிறவங்க போதுமான்னு மறுமதிப்பீடு செய்ய இதை அனுமதிக்குது. இதனால தேவையில்லாம அதிக நோயாளிகளையோ இல்ல ரொம்ப குறைவான நோயாளிகளையோ சோதனையில சேர்க்கறத தவிர்க்க முடியுது. அடுத்து அடாப்டிவ் சிகிச்சை தேர்வு. இது ரொம்பவே ஒரு புத்திசாலித்தனமான முறை. ஒரே நேரத்துல பல மருந்துகளை சோதிக்க இது உதவுது. இதுல என்ன ஒரு பெரிய பிளஸ்னா, ஒரு சிகிச்சை எதிர்பார்த்த அளவுக்கு வேலை செய்யலன்னு தெரிஞ்சா அத லூசராம் அப்படின்னு சொல்லி சோதனையிலிருந்து முன்கூட்டியே நீக்கிடலாம். இதனால நம்மளோட நேரத்தையும் வளங்களையும் நல்லா வேலை செய்யற மருந்துகள் மேல மட்டும் கவனம் செலுத்த முடியும். இது மருந்து கண்டுபிடிப்ப அபாரமாக வேகப்படுத்துது இல்லையா? சரி, இவ்ளோ விஷயங்கள் பார்த்தோம். இவ்ளோ சிக்கலா இருக்கிற இந்த முறைய ஏன் பயன்படுத்தணும்? இதனால கிடைக்கிற உண்மையான நன்மைகள் என்ன? அத பத்தி தான் இந்த பகுதியில பார்க்க போறோம். வாங்க. இங்க பாருங்க, இந்த சார்ட்லே தெளிவா தெரியுது. மிகப்பெரிய நன்மைகள்ல ஒன்னு செயல்திறன், அதாவது எஃபிஷியன்சி. சரியா வேலை செய்யாத சிகிச்சைகளை முன்கூட்டியே நிறுத்துறதால அடாப்டிவ் சோதனைகள் நேரத்தையும் பணத்தையும் பயங்கரமா மிச்சப்படுத்துது. ஆனா இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? இது உயிரை காப்பாத்துற மருந்துகளை நோயாளிகள் கிட்ட சீக்கிரமா கொண்டு போய் சேர்க்க உதவுது. பணம், நேரம் இதையெல்லாம் தாண்டி இதை விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதுதான் நெறிமுறை. அடாப்டிவ் சோதனைகள் சோதனையில பங்கேற்கிறவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் சிறந்த சிகிச்சையை வழங்க முயற்சிக்குது. அதே சமயம் பயனற்ற சிகிச்சைகள் இருந்து அவங்கள பாதுகாக்குது. சுருக்கமா சொல்ல போனா இது நோயாளியோட நலனை ஆராய்ச்சிக்கு மையமா வைக்குது. இதுதானே ரொம்ப முக்கியம்.
இங்க பாருங்க 30%க்கும் அதிகமான குறைப்பு. சில அடாப்டிவ் வடிவமைப்புகள் மூலமா ஒரு சோதனைக்கு தேவையான நோயாளிகளோட எண்ணிக்கைய 30% வரைக்கும் குறைக்க முடியுமாம். இது ஏதோ ஒரு நம்பர் மட்டும் இல்ல. இதோட அர்த்தம் என்னன்னா, அரிய நோய்களால பாதிக்கப்பட்டவங்களுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா போதுமான நோயாளிகள் கிடைக்க மாட்டாங்க. ஆனா இந்த மாதிரி முறைகள் அந்த மாதிரியான சோதனைகளை நடத்துறது சாத்தியமாக்குது. இது ஒரு பெரிய விஷயம். ஓகே, இவ்ளோ நன்மைகளை பத்தி பேசிட்டோம். அப்போ இதுல எந்த பிரச்சனையும் இல்லையான்னு கேட்டா அப்படி சொல்லிட முடியாது. அடாப்டிவ் சோதனைகள் ஒன்னும் ஒரு மேஜிக் தீர்வு கிடையாது. இதை செயல்படுத்துறதுல நிறைய சவால்கள் இருக்கு. அந்த தடைகளை பத்தி இப்ப பாப்போம். முதன்மையான சவால், இது ரொம்பவே சிக்கலான ஒரு விஷயம். சாதாரண சோதனைகள் மாதிரி இல்லாம இத வடிவமைக்க ரொம்ப உயர் பயிற்சி பெற்ற புள்ளி விவர நிபுணர்கள் தேவை. ஏன்னா சோதனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நடுவுல என்னென்ன மாற்றங்கள் வரலாம், அப்படி வந்தா என்ன செய்யணும்னு எல்லாத்தையும் ஒரு கம்ப்யூட்டர் சிமுலேஷன் மாதிரி செஞ்சு பார்க்கணும். இதுக்கு நிறைய நேரமும் ஆழமான நிபுணத்துவமும் கண்டிப்பா தேவை. அது மட்டும் இல்ல, இன்னும் சில முக்கியமான சவால்களும் இருக்கு. ஒன்னு, டேட்டாவை ரொம்ப வேகமாவும் துல்லியமாவும் கையாளணும். ரெண்டாவது, அரசாங்கத்தோட ஒழுங்குமுறை அமைப்புகள் இந்த மாற்றங்களை ரொம்பவே கடுமையா ஆய்வு செய்வாங்க. மூணாவது, இந்த மாற்றங்களால முடிவுகள்ல எந்த ஒரு சார்பு நிலையும் வந்துடக்கூடாது. அதனால ரொம்ப கடுமையான நடைமுறைகளை பின்பற்ற வேண்டியிருக்கும். சரி, இவ்ளோ சிக்கல்கள் இருக்கு. அப்படியும் அந்த துறை எப்படி முன்னோக்கி போகுது? இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். எதிர்கால போக்குகள். தொழில்நுட்பம் இந்த சவால்களுக்கு எப்படி தீர்வு கொடுக்குது? இந்த துறையை இன்னும் எப்படி சக்தி வாய்ந்ததா மாத்துது? வாங்க ஆராய்ச்சியோட அடுத்த எல்லைய பார்க்கலாம். நம்மளோட பயணம் எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னு பாருங்க. முதல்ல எந்த மாற்றமும் செய்ய முடியாத நிலையான சோதனைகள் இருந்துச்சு. இப்போ முன்திட்டமிட்ட அடாப்டிவ் சோதனைகள் காலகட்டத்துல இருக்கும். ஆனா எதிர்காலம், அது AI, அதாவது செயற்கை நுண்ணறிவு மற்றும் நிஜ உலக தரவுகளை பயன்படுத்தி தன்னைத்தானே கத்துக்கிட்டு இயங்குற புத்திசாலித்தனமான சோதனைகளை நோக்கி போயிட்டு இருக்கு. இந்த எதிர்காலத்தை எது இயக்குதுன்னு கேட்டா முக்கியமா 4 விஷயங்களை சொல்லலாம். 1, நிஜ உலக சான்றுகள், அதாவது மருத்துவமனைக்கு வெளியே நோயாளிகளோட உண்மையான தரவுகளை பயன்படுத்துறது. 2வது, செயற்கை நுண்ணறிவோட அபாரமான பகுப்பாய்வு திறன். 3வது, நோயாளிகள் அவங்க வீட்டிலேருந்தே சோதனையில பங்கேற்க உதவுற பரவலாக்கப்பட்ட சோதனைகள். கடைசியா, உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து இந்த வழிமுறைகளை ஒன்னா உருவாக்குறது. யோசிச்சு பாருங்க, இப்படி தன்னைத்தானே கட்டுக்கிட்டு புத்திசாலித்தனமா இயங்குற சோதனைகள் நம்ம கைக்கு வந்தா நோய்களை நாம ஜெயிக்கிற வேகம் எந்த அளவுக்கு மாறும்? இது மருத்துவ உலகத்துல ஒரு மிகப்பெரிய பாய்ச்சலா இருக்குமா? இந்த ஆய்வு பயணத்தில் எங்களுடன் இணைந்ததற்கு மிக்க நன்றி. ஃபார்மா ரிசர்ச், உங்கள் கற்றல் கூட்டாளி.